எப்போ அம்மா வீட்டுக்கு போனாலும் நிறைய கோயிலுங்களுக்குலாம் போவேன். லாஸ்ட் டைம் வந்து நான் போனப்பவே நிறைய கோயில் விலாக்லாம் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த டைம் போனப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கோயிலுக்கு தான் போனேன். அதில் ஒரு கோயில் தான் வந்து ஸ்ரீரங்கம். ஸோ நாங்கள் இப்போ வீட்டிலேருந்து கிளம்பும்போதே தெரியும். நான் ரொம்ப லேட்டாக தான் வந்து கிளம்புனோம். ஸோ தர்ஷன் பார்க்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் அம்மாவுக்கு வந்து ஐ செக்கப் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ரீரங்கம் உள்ள என்ட்ரு ஆகும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா 8:00 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து ஸ்ரீரங்கமில் 8:30க்கெலாம் தர்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இருந்தாலும் ஏதோ ஒரு ஹோப் இருந்தது. எப்படியாச்சும் தர்ஷன் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருந்தோம். ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து செம்ம ரஷ்ஷு. ஸோ சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஸ்ரீரங்கமில் பகல் 10 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வைகுண்ட ஏகாதசி போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால ஸோ சரியான ரஷ்ஷும் வேறு. ஸோ வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி போனது போயிட்டோம் அப்படின்ட்டு அங்கே உள்ள சுற்றுப்பிரகாரம்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போது அங்கே பகல் 10 ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன்லாம் பார்க்கவே அழகாக இருந்துச்சு. சரி வந்ததுக்கு அதையாவது வந்து கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ், ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து சக்கரை பொங்கல், வடை, கேசரி இதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக ஸ்ரீரங்கம் ராஜ கோபுரம் உள்ளே என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்கும். அதில் வந்து நிறைய அந்த கைவினை பொருட்கள் செஞ்ச கடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ரேட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக சொல்லுவாங்க. நமக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா ரேட் வந்து பேசி வாங்கலாம். நாங்களும் வந்து சின்ன சின்னதாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து மணிஸ் கஃபேன்னு ஒரு ஃபேமஸான ஒரு கடை இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரமணா ஹல்வா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அந்த காலத்துலேருந்து ஃபேமஸான ஒரு கடை. ஒரு ஸ்கூப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ருபீஸ் தான். சூப்பராக இருக்கும். நல்ல சூடாகவும் கொடுப்பாங்க. ஒரு ஆள் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரியான ஃபேமஸான கடைகள்லாம் வந்து ஸ்ரீரங்கம்குள்ளே நிறைய இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா மனேஸ் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து ஃபேமஸான கடை தான். அதே மாதிரி ஃபில்டர் காஃபி கடை இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.